Hi students, today we are going to learn about 4th unit poem Ulysses written by Alfred Tennyson. About the author, Alfred Tennyson, first Baron Tennyson, was a British poet. So, இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் நாட்டு போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. He was the poet laureate of a Great Britain and Ireland during much of Queen Victorian region and remain one of the most popular British poet. ஸோ இவர் வந்து ஒரு ஃபேமஸான பிரிட்டிஷ் போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் விக்டோரியன் பீரியடில் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்ட் இந்த ரெண்டு கண்ட்ரியோடைய அரசவை புலவராக இருந்தார். Tennyson excelled at penny short lyrics such as Break, 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 The Charge of the Light Bridge, Tear, Idle Tear. So here இவர் வந்து அந்த ஒரு சில சின்ன சின்ன கவிதைகள் எழுதுகிறாங்க இல்லையா, குட்டி குட்டி போயம்ஸ், அதில் வந்து லிரிக்ஸ் எழுதுறதுல வந்து ரொம்பவே ஒரு எக்ஸலண்ட்டான பர்சன், அந்த ரொம்ப சூப்பராக அந்த மாதிரி கவிதைகள்லாம் எழுதுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி போயமுக்கு தான் ஒரு சிலது இங்கே எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. He wrote verses on classical mythology such as Ulysses, Iliad of the King and Timotheus. So here இவர் வந்து நம்மளுடைய புராண கதைகள் இருக்கு இல்லையா, மித்தாலஜி, அது ரிலேட்டடான ஸ்டோரிஸ் எழுதுவார். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து ரொம்பவே சூப்பராக எழுதுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. Tennyson use of the musical quality of the word to emphasize his rhythm and meaning is sensitive. ஸோ இவர் வந்து ஒரு சில கவிதைகள் எழுதும்போது அவருடைய ஃபீலிங்ஸை வந்து அந்த கவிதைகளை சொல்கிறாரு. அதுக்கு தேவையான அந்த இசை பண்புகள் இருக்குது இல்லையா, மியூசிக்கல் குவாலிட்டிஸ், ஸோ அதை எல்லாமே அதில் அவர் யூஸ் பண்ணுறாரு. போயம் Ulysses written by Alfred Tennyson. Introduction. ஸோ இந்த போயம் பற்றிய இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. The poem Ulysses is a dramatic monologue that contains 70 lines of blank verses. ஸோ ஹியர் இந்த உலிசிஸ் போயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ட்ராமட்டிக் மோனலாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் ட்ராமட்டிக் மோனலாக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னாக்க ஒரு ட்ராமா மாதிரி இருக்கும், இது போயம் மாதிரி இருக்காது. ஒரு ஸ்டோரியை வந்து அந்த போயமில் வந்து அப்படியே சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ட்ராமட்டிக் மோனலாக். ஹியர் மோனலாக் இன் த சென்ஸ் ஒரு சிங்கிள் பர்சனே தான் இந்த போயம் ஃபுல்லாக பேசுவாங்க, அதில் வேறு வந்து யாருமே இன்டர்ஃபியூ ஆக மாட்டாங்க. ஸோ அந்த சிங்கிள் பர்சன் பேசுகிறதுல தான் மோனலாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் போயம் கண்டெய்ன்ஸ் 70 லைன்ஸ். ஸோ நம்ம சாதாரணமாக ஒரு போயம் படிக்கும்போது மேபி அது வந்து ஒரு 15 லைன்ஸ், 20 லைன்ஸ், 25 லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் ஃபார் திஸ் போயம் 70 லைன்ஸ். ஸோ இந்த போயம் எத்தனை லைன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 70 லைன்ஸ் இருக்குது. அந்த 70 லைன்ஸும் எப்படி இருக்குன்னா பிளாங்க் வேர்சஸ். ஸோ பிளாங்க் வேர்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போயமில் படிக்கக்குள்ள ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஹியர் Alfred Tennyson, he is not used any figures of speech or any rhyming words or rhyming parents. ஸோ அது எதுவுமே இதில் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். அப்படி எதுவுமே யூஸ் பண்ணாதனால அதை என்ன சொல்கிறாங்கன்னா blank verses. Ulysses, the king of Ithaca, gathers his men together to prepare for the journey and exhort them not to waste the time left on earth. ஸோ இந்த உலிசிஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிங் ஆஃப் இத்தாக்கா. இத்தாக்கான்றது பிளேஸ் நேம். ஸோ அந்த இத்தாக்கா அப்படின்ற அந்த கண்ட்ரியோடைய கிங் தான் உலிசிஸ். ஸோ இவர் யார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அவருக்கு எப்போவுமே எப்படி இருக்குன்னா ஏதாவது அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். அப்படி அவர் இவருடைய அட்வென்ச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதாவது ஒரு ஜேர்னி போகிறதுல தான் இவருடைய அட்வென்ச்சர் இவர் இதில் காமிக்கிறாரு. அப்படி அந்த ஒவ்வொரு டைமும் ஜேர்னி போகும்போது அவர் எங்கே போகிறாரு அப்படின்லாம் தெரியாது. சிம்ப்ளி ஹி வாஸ் ஸ்டார்டட் ஹிஸ் ஜேர்னி. ஸோ அந்த ஜேர்னி வந்து இப்போ இவ்வளோ நாள் இப்போ ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் போகிறோன்னா அங்கே என்ன பிளேஸ் இருக்குது அப்படின்றத போய் கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வராரு இல்லையா, அதுதான் இவருடைய அட்வென்ச்சர்ஸாக இருக்குது இதில். ஸோ அப்போ அவர் வந்து அவங்க பீப்புள்ஸ்க்கு என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நீங்கள் வந்து இந்த ஏர்த்தில் வந்து யூ ஆர் சிம்ப்ளி சிட்டிங் ஹியர் அண்ட் டூயிங் யோர் ஒர்க், ஏன் உங்களுடைய டைமை வந்து இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க, பெட்டர் யூ எவ்ரி ஒன் ப்ரிப்பேர் ஃபார் த ஜேர்னி. ஸோ நீங்கள் எல்லாருமே கிளம்புங்க, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர்ஸ்க்கு போயிட்டு வரலாம், நீங்கள் ஏன் உங்கள் டைமை வந்து இப்படி சும்மா வேஸ்ட் பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Ulysses has grown old, having experienced many adventures at the Battle of Troy and in the seas. ஸோ ஹியர் உலிசிஸ்க்கு வந்து இப்போ வயசு ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரோன் ஓல்ட்,
ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மெனி அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. எப்போது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பேட்டில் ஆஃப் ட்ராய். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் ட்ராய்ன்றது வந்து ஒரு போர், ட்ராய் அப்படின்றது. அந்த ட்ராய்ன்ற போர் நடக்கும்போது அவர் வந்து கடல் பயணம் போகிறாரு. அதில் வந்து அவருக்கு நிறையா அட்வென்ச்சர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு இத்தாக்கா he decided to embark upon his next journey. ஸோ ஹியர் அவர் வந்து ரிட்டன் வராரு இத்தாக்காவுக்கு வந்த உடனே he was planned to for the next journey. ஸோ நெக்ஸ்ட்டு அட்வென்ச்சருக்கு பண்ணுறதுக்கு அவர் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. His inquisitive spirit is always looking forward to more and more of such adventures. ஸோ இவருடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போவுமே நியூ அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும், இன்னும் நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு என்ன தான் ஹி வாஸ் க்ரோன் ஓல்டு, வயசானாலும் அந்த அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. The poem can be divided into 3 parts. First part, the thirst for adventure, which does not allow Ulysses to remain his kingdom as a mere ruler. For this poem, the 70 lines divided into 3 parts. ஸோ இந்த 3 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, the thirst for adventure. ஸோ அந்த அட்வென்ச்சர் பண்ணணும் அது அப்படின்றதுல அவருக்கு இருக்கிற ஒரு தனியார் தாகத்தை பற்றி சொல்கிறாங்க. அண்ட் ஸோ இவர் வந்து ஒரு நாட்டுடைய கிங். ஸோ இத்தாக்கா அப்படின்ற நாட்டுடைய கிங்காக இருக்கிறாரு. இவரால் வந்து அவருடைய கிங்டம் வந்து ரூல் பண்ண முடியல. ஏன்னா இவர் எப்போவும் என்ன பண்ணுறாரு, அட்வென்ச்சர்ஸ் போய்கிட்டே இருக்கிறதுனால இவரால் அந்த நாட்டை ரூல் பண்ண முடியல. Ulysses handling over the responsibility to his son Telemachus with total confidence in his ability. ஸோ உலிசிஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ எப்போவும் அட்வென்ச்சர்ஸ் ஜேர்னிக்கு போகிறதுனால அவருடைய கிங்டமுடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க பையனான டெலிமேக்கஸ் கிட்ட கொடுக்குறாரு. ஹீ இஸ் ஹேவிங் கான்ஃபிடென்ட் ஃபார் ஹிம். ஸோ அவர் மேலே வந்து அவருக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அவரால் வந்து ரூல் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து டெலிமேக்கஸ் மேலே இருக்குது. Ulysses' clarion called to his sailors urged them to venture into unknown land. ஸோ ஹியர் தேர்ட் பார்ட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உலிசிஸ் வந்து அவங்களுடைய செயிலர்ஸ் எல்லாரையும் கேதர் பண்ணுறாரு, கூப்பிட்டு ரெடியாகுங்க, நம்மளுடைய அன்னோன் லேண்டுக்கு வந்து நம்ம அட்வென்ச்சர்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. For this poem, the author used iambic pentameter. So that means each line for 10 syllables. So ஒவ்வொரு லைன்லையும் he used only for 10 syllables. அதில் வந்து 5 syllable வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணியும் 5 வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாமலும் இருக்கும். It little profit that an ideal king by the still hearthen among this barren crack matched with an aged wife I met and told unequal loss and to savage race. It little profit that an ideal king. ஸோ ஹியர் ஐடியல் கிங் அப்படின்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா, ஸோ ஒரு லேசியான கிங், கொஞ்சம் சோம்பேறியான ஒரு கிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய அந்த லேசினஸால் இட் லிட்டில் ப்ராஃபிட். ஸோ அந்த கிங்டமுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கல. ஏதோ கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்குது, பட் வந்து அந்த மக்களுக்கு தேவையான எல்லாமே பூர்த்தி ஆகலைன்னு சொல்கிறாங்க. By the still hearthen among this barren crack. ஸோ ஹியர் among this barren crack அப்படின்றது, ஸோ இந்த வெத்து நிலங்களையும் இங்கே இருக்கிற பாறைகளை மட்டும் பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. Matched with an aged wife I met and told. ஸோ இங்கே வந்து இந்த பேலஸில் வந்து நானும் இங்கே மேட்ச்டு அப்படின்றது வந்து பேரை சொல்கிறாங்க. கிங் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப், கிங்கும் அவருடைய ஒய்ஃபும் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் இங்கேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் ஹீ ஹேட் எ thirst to adventure. ஸோ அவருக்கு வந்து அட்வென்ச்சர் போகணும் அப்படின்ற ஒரு thirst, ஒரு தனியாத தாகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. unequal loss and to an savage race. ஸோ இங்கே வந்து அரண்மனையில் இருக்கிறது, ஸோ லாஸ் க்ரியேட் பண்ணுறது, அண்ட் ஃபார் தட் ஸோ அந்த மக்களை என்ன சொல்கிறாங்கனாக்கா அன்சிவிலைஸ்டு பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்சிவிலைஸ்டுனாக்கா இன்னும் வந்து அவங்க ஒரு நாகரிகத்துக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அன்சிவிலைஸ்ட் பீப்புளுக்கு தேவையான அந்த சட்டங்களை உண்டாக்குறது, க்ரியேட் பண்ணுறது வேஸ்ட்டு தான், அதை அவங்க ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற இந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
அதாவது இந்த ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்க, இவர் வந்து ஒரு ஐடியல் கிங்காக இருக்கிறாரு. அவரால் வந்து இந்த கிங்டமில் உட்காந்துட்டு சும்மா அங்கே இருக்கிற அந்த லேண்டை மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படி என்னால் இருக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க ஒய்ஃபோட அவர் அங்கே அவங்க ஏஜ்டு ஒய்ஃப் கூட இருக்கிறாங்க. ஸோ அதுவும் அவரால் வந்து அப்படியே எந்த வேலையும் செய்யாமல் இருக்க முடியல. அண்ட் ஃபார் தட் க்ரியேட்டிங் லாஸ், அந்த லாலாம் க்ரியேட் பண்ணுறாரு, சட்டங்களை உருவாக்குறாரு. அந்த லாஸை வந்து அந்த பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. இப்படி இருக்கிற இடத்துல எதுக்கு நம்ம இருக்கணும், இங்கேயே ஏன் வெட்டியாக உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, the hard and sleep and feed and no not me. ஸோ ஹியர் ஹார்ட் அப்படின்றது அன்சிவிலைஸ்டு. ஸோ இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து அன்சிவிலைஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா ஸ்லீப் அண்ட் ஃபீட். ஸோ நல்லா தூங்குறதும் சாப்பிட்றதும், ஃபீட்னா சாப்பிட்றது, சாப்பிட்டு தூங்குறது மட்டும்தான் தெரியும். அண்ட் தே டோன்ட் நோ மீ. ஸோ என்ன கூட அவங்களுக்கு தெரியாது, இதெல்லாமே யார் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றது கூட இங்கே இருக்கிற இந்த அன்சிவிலைஸ்ட் பீப்புள்ஸ்க்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஐ கேனாட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல். ஸோ என்னால் ட்ராவல் போகாமல் ரெஸ்ட் எடுக்க முடியாது, ரெஸ்ட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ். ஸோ அதாவது ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ். க்ளோசரியில் அதனுடைய மீனிங் பார்த்தோன்னா, ட்ரிங்க் டு த வெரி லாஸ்ட் ட்ராப், ஹியர் லிவ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். உலிசிஸ் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, லைஃப்பில் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்ஜாய் பண்ணணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு சொல்கிறாரு. ஆல் டைம் ஐ ஹாவ் என்ஜாய்டு கிரேட்லி, ஹாவ் சஃபர்ட் கிரேட்லி போத் வித் தோஸ். ஸோ ஹியர் அவர் வந்து ரொம்ப என்ஜாயும் பண்ணியிருக்கிறாரு, அட் த சேம் டைம் சஃபரும் ஆகிருக்கிறாரு, கஷ்டப்பட்டும் இருக்கிறாரு, என்ஜாய் பண்ணியும் இருக்கிறாரு. இது ரெண்டுமே என்னுடைய ஜேர்னியில் இருந்திருக்கு, என்னுடைய லைஃப்பில் இருந்திருக்குதுன்னு சொல்கிறாரு.